ஹலோ கைஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க அல்டிமேட் ஸ்பின் வீடியோ தான், ஸ்பின்னை தான் பார்க்க போகிறோம். 15,000 யூசி ஸ்பின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த அல்டிமேட் ஸ்பின்னை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓகே ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, இதான் அதோட ட்ரெய்லரு, பார்த்துக்கோங்க. அல்டிமேட் அந்த மாதிரி தான், அந்த தீமில் தான் அல்டிமேட் செட்டு, அப்புறம் ஒரு ஏடிஎம் ஸ்கின்னு. இந்த 3 தான் இதில் மெயினாக இருக்கிறது. அப்புறம் இது நோட்டீஸ், அதுக்கப்புறம் ரிவார்ட்லாம் பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு இது வந்து பிளாக் கலர் அல்டிமேட்டு. அப்புறம் இதோட ஹெட் கியரு, இது வந்து நம்ம பொண்ணு கேரக்டரோட அல்டிமேட்டு. இது என்ட்ரி அமௌண்ட், கையில் கீயோட வரப்படும். அப்புறம் இது ஹெட் கியரு, இது ஏகேஎம் ஸ்கின்னு. இது அந்த இன்னொன்று ஃபுல்லாக டெவலப் பண்ணோன்னா கோல்டன் கலர் ஸ்கின் மாதிரி ஒன்று கிடைக்கும். அது அப்புறம் இது அதோட மேக்ஸ் லெவலு, ஸ்பெக்டேட் அமௌண்ட்டு, ஹிட் எஃபெக்ட்டு, கிரி மெசேஜ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இது வந்து கிளைடரு. இது அப்புறம் மொத்தமாக கலெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிளைடர் எஃபெக்டோடு வரும். அப்புறம் இது பக்கி, இதெல்லாம் சும்மா நார்மலான ஸ்கின்னு தான். இது எமௌண்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்குது. அல்டிமேட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியே எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் கலர் வருது. அப்புறம் அட்டாச்மெண்ட்டு, குவாலிட்டி இந்த மாதிரி. வாங்க கைஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். டென்ஷன் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, 10 ஸ்பின் போட்டாச்சு. என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதே, ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்து மொத்தமாக நக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த 2 ஸ்பின் பண்ணுவோம். அவ்வளோதே, எப்படி கார்ட்ஸை சீட்டை அள்ளி பண்ணுறாங்கலாம், சரியான லக்கு தான். அடுத்த ஸ்பின்னை பாருங்கள். அவ்வளோதே, எப்படி மாசாக போகுது பாருங்கள். 30 ஸ்பின் நக்கிட்டு போயிடுச்சா. இப்போ அடுத்து 40 ஸ்பின் போடுவோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு இடவும் தரமாட்டாங்க, சும்மா பார்க்குறது தான். வாங்க இதை போடுவோம்னா, போட்டாச்சு. வந்துரு எதனா பெருசாக கொடுங்கடா. என்னடா மாடி ஸ்கின் தரீங்க? டேய், மாடி ஸ்கின்னு தான் தூக்கின்னு வந்து எங்கன்னா சொல்லுங்கடா, தூக்கின்னு போயிட்டு. அடுத்தது எதிரையாச்சும் எதனா கொடுங்கடா. டே கொடுங்கடா, கொடுத்து தொலைங்கடா. டே என்னடா பாப்புலாரிட்டி சீட்டை அப்படி கொடுத்துருங்க. மினி மெட்டீரியல் வச்சு கண்ணு கூட அப்டேட் பண்ண முடியாதா? எதிரையாச்சும் எதனா கொடுங்கடா. டே எப்பா, டே யூசி அதிகமாக போட்டிருக்கேன். டே 16,000 யூசிடா. டே கத்தியை தூக்கி சூப்பர் விடுங்கடா. டே கத்திலாம் ஏன்டா தரீங்க? வேறு எதனா கொடுங்கடா. இதில் எதனா கொடு. வா ஜிங்கு போட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்களா? பரவாயில்ல. ஓகே, நைஸ். மித்திக் அமௌண்ட், நைஸ். அடுத்து இதில் என்ன தர போகிறீங்க? அப்படி ஜிங்கு போடு. டே காமன் செட்டில் தூக்கி சூத்திர வரும். சரி, காமன் செட்லாம் ஏன்டா தரீங்க? வேறு எதனா கொடுங்க போடு. அடுத்து சிங்குன்னு கொடுத்து. டே அட்டாச்மெண்ட்லாம் யாருக்கா வேணும்? பெருசாக எதனா கொடுங்கடா. இதெல்லாம் வேணாண்டா. டே எப்பா, இதில் எதனா கொடு. டே சீட்டெல்லாம் தராதீங்கடா. அதெல்லாம் ஏன்டா தரீங்க? தூக்கி அங்கிட்டு போடுங்கடா. அது இதில் என்ன கொடு. ஜிங்குன்னு கொடு. சும்மா கிரிட்டுன்னு சுற்றணும். டே மினி மெட்டீரியல் தூக்கி. டே ஒரு மெட்டீரியலுக்கு ஏன்டா மினி மெட்டீரியல் தரீங்க? ஒரு பெரிய மெட்டீரியல் தந்தால் கூட சரிங்களாம். சரி, இதிலையா எதனா கொடு. டே கத்தி தான் கொடுத்துட்டல, மறுபடியும் இன்னும் உள்ளே விட்டு வெளியே எடுக்க போறியா? கத்தியை ஏன்டா தரீங்க? கத்தியை தூக்கின்னு வேறு எதனா கொடுங்கடா. சும்மா நசன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கிரிட்டுன்னு சுற்றுது பாரு. டே சுற்றுறதுக்கும் கொடுக்குற ரிவார்டுக்கு எதனா சம்மந்தம் இருக்கடா? சுற்றுறதுக்கும் கொடுக்குற ரிவார்டுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? இதையாச்சும் எதனா கொடுத்து. டே முசைலாம் யாருக்குடா வேணும்? இதெல்லாம் யாருக்கு வேணும்? வேறு எதனா கொடு.
போடு, ரிட்டன் சுற்று, அவ்வளோதான். பெருசு தானே கொடு. சீட் நான் என்ன சீட்டு கட்ட ஆட போகிறேன்னா, சீட்டு கட்ட ஆட போய் வேறு என்ன கொடுங்கடா, சுற்று, அவ்வளோதான். இதுலையாச்சும் எதுனா பெருசாக கொடுங்கடா. ஏதாச்சும் என்ன கொடு. கத்தி 3 கத்தி. நான் ஆயுத பூஜை கத்தி இல்லைன்னு சொன்னடா வாங்கிட்ட வந்து. யூசியே காலியாச்சு. 514 யூசி தான்டா இருக்குது. ஒத்த ஸ்பின்னை தான்டா போட போகிறேன். கொடுங்கடா எதனா. சீட்டெல்லாம் வேணாண்டா, வேறு எதனா கொடுங்கடா. ஏன்டா போட்டு சத்து எடுக்கிறீங்க? வேறு எதனா கொடுங்கடா. இதெல்லாம் வேணாமா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வேறு எதனா கொடுங்கடா. எப்பா சரி வேற. ஐயோ, சீட்டுக்கு செத்தவங்களா இருப்பாங்க என்னுடைய. சீட்டெல்லாம் வேணாண்டா எப்பா. எப்போ 220 யூசி தான்டா இருக்குது. எதனா கொடுங்கடா. கடைசி வரைக்கும் சீட்டை தவிர வேறு எதுவும் தரமாட்டீங்க. ஏன்டா ரெடியும் பண்ண விட்டுறீங்களாட்டு இருக்கு. எதையாச்சும் எதனா கொடுங்கடா. இது வேணாம்ல, இது வேணாம்ல, வேறு எதுனா குடுறா. ஏன்டா போட்டு கற்று எடுக்கிறீங்க? வேறு எதுனா கொடுங்க. போட்டு எதுலையாச்சும் எதனா கொடு. பொண்ணு மினி மெட்டீரியல் இல்லை, பாப்புலாரிட்டி இல்லை, இந்த சீட்டு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்ன வேறு பாப்புலாரிட்டி எப்படி கரெக்டாக சொல்கிறேன். பாப்புலாரிட்டி நாசமாக போனேன். வேறு எதுனா என்னப்பா யூஸியாக காலியாக இருக்குதா? எப்பா ஏன்டா போட்டு ராவட்டி அடிக்கிறீங்க? இந்த 5000 யூஸ் தான்டா கடைசி. இதுலையாச்சும் எதனா கொடுங்கடா. போட்டு அடுத்து போடு, வரியா போடு. இந்த கிரனேடு சரி பரவாயில்ல, இவ்வளோ நேரம் சுற்றுனதுக்கு அல்டிமேட். சரி, இந்த கிரனேடை ஏகேஎம் ஸ்கின்னுக்கு உதவும். அடுத்து இதுலையாச்சும் எதனா கொடு. மித்திக்குள்ளே கொடுங்க. அல்டிமேட்டை கொடுறா. இது எத்தனை வாட்டரா தருவ? ஐயோ எப்பா, அல்டிமேட் கொடுப்பா, அல்டிமேட் கொடுப்பா, அல்டிமேட் கொடு. ஐயோ சரி, இதில் அடுத்தது அல்டிமேட் தரணும். சரியா கொடுங்க, அல்டிமேட் கொடுங்க. வரலாம். அல்டிமேட் கொடு. அல்டிமேட் எங்க? ஆடாங்க ஓகே மோனுங்களா. ஷோபா 200 ஸ்பின்னே வந்துருச்சுடா. ஐயோ அல்டிமேட்டை கொடுங்கடா. ஐயோ இங்கே இன்னொரு மித்திக் அமௌண்ட் இருக்குது, அதை தர வேண்டியதானே. ஏன்டா கொடுத்ததே கொடுக்குறீங்க? வேறு எதனா மித்திக் அமௌண்ட் கொடுங்கடா. இன்னொன்று இருக்குது பாரு, அது கொடுறா. ஏன்டா போட்டு சத்து எடுக்கிறீங்க? ஐயோ இதெல்லாம் வேணாம்டா. ஐயோ சாவடிக்கிறாங்க. ஏன்னா நல்லதாக கொடுறா. யூசி காலியாக போகுதுடா, சீக்கிரம்டா. பாப்புலேட்டு வேறு எங்கிட்ட விடுங்கடா. வேறு எதுனா கொடுறது. 1400 யூசி தான்டா இருக்குது. 30 ஸ்பின்னு தான்டா பண்ண முடியும். ஏன்னா பார்த்துப்பேன் நான். அவ்வளோ தான்டா. இன்னொரு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களா? போதும்டா. அல்டிமேட்டை ஒரே ஒரு அல்டிமேட்டரா ப்ளீஸ்டா. ஒரே ஒரு அல்டிமேட்டரா தரமாட்டீங்களா? அதை போங்கடா. ரெடியும் பண்ணக்கும் விட மாட்டானுங்க. சரி போ, ஏகேஎம் ஸ்கின் வந்த விலைக்கு லாபம். நான் அதை எடுத்துக்கிறேன். எப்பா ஒரு ஏகேஎம் ஸ்கின் எடுக்கிறது, ஒரு அல்டிமேட் எடுக்கிறதுக்குள்ளே எப்பா 2 யூசிலாம் கரிச்சு விட்டீங்களடா. ஏகேஎம் தான்டா கடைசி வரைக்கும் வந்தது கூட. போங்கடா கொய்யால். எப்பா உங்ககிட்டேருந்து ஒன்று வாங்குறதுக்குள்ளே கிழிஞ்சிரும் டாடி. போங்கடா. இதை லெவலப் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதான். லெவல் 2 போட்டு லெவல் 3 அப்போ லெவல் 4 வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், லெவல் 4 போட்டுடலாமா? போட்டு அவ்வளோ தான் கைஸ். சும்மா ஹிட் எஃபெக்ட்லாம் போடுறதுக்கு மெட்டீரியல் இல்லை. இது அப்புறமேட்டு ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். சரி அவ்வளோதான். இந்த ஒரு அல்டிமேட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன்.